ஹாய்ங்க. இன்றைக்கி வந்துட்டு சுவையான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாங்க. ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனோடனே 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துருக்குறேங்க. என்னென்ன பொருள் போட்டு அரைச்சேன்னு பார்த்துர்லாம். இஞ்சி ஒரு 2-3 துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்குறேங்க. 10 பல் பூண்டுங்க. 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தழைங்க, 3 பச்சை மிளகாய், புதினா இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்து தான் நான் இப்போ வெங்காயம் வதங்கினோடனே ஊற்றியிருக்கேன். பச்சை வாசனையெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா ஒரு 50 ml தயிர் ஊற்றிருக்கிறேங்க. நம்மளோட சௌமிஸ் கிச்சனோட பிரியாணி மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. அதை இந்த பேஸ்ட்டோடையே போட்டு நல்லா வதக்கிடலாங்க. நீங்கள் எந்த பட்டை, கிராம்பு, சோம்பு எதுவுமே போட தேவையில்லைங்க. நம்மளோட மசாலா மட்டும் போட்டிங்கன்னா போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் காளான் பிரியாணிக்கு தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். 1/2 ஸ்பூன் சேர்த்துனிங்கனாலே போதும் பிரியாணி மசாலா. 2 பேக்கெட்டு காளானை கழுவி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதை இது கூட சேர்த்திடலாங்க. சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு அளவு தண்ணி ஊற்றிடலாங்க. 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுறலாம். சீரக சம்பா அரிசி தான் 2 டம்ளர் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்குறேங்க. இப்போ கழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்தோடனையும் குக்கரை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பரான சீரக சம்பா காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட பிரியாணி மசாலா வாங்கி ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.